வணக்கம். இந்த பிரத்யேகமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தலைப்பை பத்தி பார்க்க போறோம். பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்தி பணத்தையும் அதிர்ஷ்டத்தையும் எப்படி நம்ம பக்கம் ஈர்க்கிறது அப்படிங்கிற ஒரு காஸ்மிக் ப்ளூ பிரிண்ட் பத்தி தான் இந்த மூலக்கட்டுரை பேசுது. இது ஏதோ குருட்டு நம்பிக்கை இல்லைங்க. இதுக்கு பின்னால இருக்கிற அந்த ரகசியங்களை நாம இன்னைக்கு ரொம்ப தெளிவா டீகோட் பண்ண போறோம். ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்குள்ள போயிடலாமா? இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம். அதிர்ஷ்டத்தை எப்படிங்க நிஜமான பணமா மாத்துறது? இது நம்ம எல்லோருக்குமே இருக்கிற ஒரு பொதுவான கேள்விதான் இல்லையா? பல பேர் சொல்லி நீங்க கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு இனிமேல் பொற்காலம்தான் அப்படின்னு. ஆனா அந்த அதிர்ஷ்டம் எப்படி நம்ம கைக்கு வரும், அதை எப்படி தக்க வைக்கிறது, இத பத்தி தான் இந்த தரவு ரொம்ப ஆழமா விளக்குது. அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வெறும் ஒரு வாய்ப்பு மட்டும்தான். அத பணமா மாத்தணும்னா நாம சில விஷயங்களை செஞ்சே ஆகணும். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு குவிக் அப்டேட். முதல்ல பிரபஞ்சத்தோட பண ரகசியங்கள் என்னன்னு பாப்போம். அதுக்கப்புறம் மேஷம், சிம்மம் மற்றும் தனுசு ஆகிய 3 ராசிக்காரர்களுக்கான அதிர்ஷ்ட குறிப்புகள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்க போறோம். கடைசியா பொதுவா அதிர்ஷ்டத்தை ஈர்க்கிற ரகசியத்தையும் பார்க்க போறோம். முதல்ல பிரபஞ்சத்தின் பண ரகசியங்கள். இதுதான் நம்ம முதல் பகுதி. கண்ணுக்கு தெரியாத இந்த பிரபஞ்ச எனர்ஜிய எப்படி நிலையான பணமா மாத்துறதுன்னு பார்க்கலாம். இப்போ நாம நேரடியா மேஷராசிக்கு வந்துடுவோம். மேஷம், செவ்வாயின் அதிர்ஷ்டம். குறிப்பா சொல்லணும்னா மேஷராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொற்காலம்னு கற்ற சொல்லுது. ஆனா இங்க ஒரு முக்கியமான டாஸ்க் இருக்கு. என்னன்னா, கைக்கு வர்ற பணம் வீணாகாம தடுத்து நிறுத்துறது தான் உங்களுக்கான முதல் இலக்கா இருக்கணும். இதுக்கு காரணமே மேஷராசியோட அதிபதியான செவ்வாய் பகவான் தான். செவ்வாயோட ஆற்றல் தாங்க மேஷ ராசிக்காரர்களோட அதிர்ஷ்டத்தையும் அவங்க செல்வத்தோட நிலைத்தன்மையையும் தீர்மானிக்குது. செவ்வாயோட அசுர வேகம் இருக்கு பாத்தீங்களா, அது பணத்தை ரொம்ப வேகமா கொண்டு வரும். ஆனா அதே வேகத்துல செலவும் ஆகிடும். இதை எப்படி கண்ட்ரோல் பண்றது? அதுக்கு ஒரு பிரத்யேகமான வழிய நம்ம தரவு சொல்லுது. அது ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம்தாங்க. உங்க வீட்ல ஒரு செப்பு பாத்திரம், அதாவது ஒரு காப்பர் பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுல சுத்தமான தண்ணிய நிரப்பி கொஞ்சமா துளசி இலைகளை போட்டு அப்படியே அதை உங்க பூஜை அறையில வச்சிடுங்க. அவ்ளோதான். ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? இந்த செப்பு பாத்திரமும் தண்ணியும் துளசியும் சேர்ந்து செவ்வாயோட அந்த அதிவேக ஆற்றலை பேலன்ஸ் செஞ்சு உங்ககிட்ட வர பணம் வீணாகாம அப்படியே நிலைச்சு நிக்க வைக்கும்னு இந்த தரவுகள் ஆணித்தரமா சொல்லுது. இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த நீங்க கவனிக்கணும். ஆன்மீகத்தையும் நடைமுறை வாழ்க்கையும் எப்படி அழகா இணைச்சிருக்காங்க பாருங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு செவ்வரளி பூ வச்சு கும்பிடுறது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஒரு பிராக்டிக்கலான அட்வைஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க புதுசா ஏதாச்சும் பிசினஸ்ல இறங்குறீங்கன்னா அவசரமே படக்கூடாது. அனுபவம் உள்ளவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு செஞ்சீங்கன்னா பணம் கொட்டோன்னு தெளிவா எச்சரிக்கிறாங்க. இது எவ்வளவு பிராக்டிக்கலான விஷயம் இல்லையா? அடுத்து நம்ம பார்க்க போறது சிம்ம ராசி. சிம்மம் சூரியனின் ராஜயோகம். சிம்ம ராசிக்காரர்கள் தங்களுடைய சேமிப்பையும் சொத்துக்களையும் பெரிய பெரிய அளவுல உயர்த்தணும்னா என்ன செய்யணும்? வாங்க பார்க்கலாம். சிம்ம ராசியோட அதிபதியான சூரிய பகவானோட அருள் கிடைச்சா என்ன நடக்கணும்னு தெரியுமா? அரசாங்க வழியில உங்களுக்கு லாபங்களும் சமூகத்துல ரொம்ப பெரிய பதவிகளும் தேடி வரும்னு இந்த மூலக்கட்டுரை குறிப்பிடுது. சூரியன் அப்படிங்கிறதே அதிகாரத்தோட உச்சம். அந்த பவரையும் ராஜயோகத்தையும் நீங்க முழுமையா அடையணும்னா சூரியனோட உங்களை நீங்க கனெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு நாம தினமும் செய்ய வேண்டிய சிம்பிளான சில விஷயங்கள் இருக்கு. காலையில சீக்கிரமா எழுந்திருச்சு சூரிய நமஸ்காரம் செய்யணும். அதுக்கப்புறம் சூரியனுக்கு அர்க்கியம், அதாவது தண்ணீர் அர்ப்பணிக்கிறத ஒரு முக்கியமான செயலா சொல்றாங்க. இது ஏதோ சாதாரண சடங்கு இல்லைங்க. தினமும் காலையில சூரிய ஒளியில நிக்கும்போது அந்த பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய ஆற்றல் உங்களை சுத்தி ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியை உருவாக்குது. இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, சிம்மராசிக்காரர்கள் பணத்தை எப்படி ஈர்க்கிறது அப்படிங்கிற ரகசியம்தான். ஞாயிற்றுக்கிழமைகள்ல கோதுமை இல்லனா வெல்லம் கலந்த உணவை தானமா கொடுக்கலான்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதை நோட் பண்ணிக்கோங்க. எப்பவுமே உங்க பாக்கெட்லயோ இல்ல ஹேண்ட்பேக்லயோ ஒரு சின்ன சிவப்பு நிற கைக்குட்டை வச்சிருக்கிறது பணத்தை ஈர்க்கிற ஒரு பவர்ஃபுல் மேக்னெட் மாதிரி செயல்படும்னு சொல்றாங்க. ஒரு சின்ன ரெட் கர்ச்சிஃப் எப்படி நம்ம கான்ஃபிடன்ஸையும் அதிர்ஷ்டத்தையும் மாத்துது பாத்தீங்களா? சரி, இப்ப நாம தனுசு ராசிக்கு வருவோம். தனுசு குருவின் தனலாபம். இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு சூப்பரான நியூஸ் இருக்கு. உங்க கஷ்டகாலம் எல்லாம் இதோட முடிஞ்சதுங்க. உங்க விதியே மாறப்போகுது அப்படிங்கிற ஒரு செம்ம பாசிட்டிவ் நோட்டோட நம்ம தரவ ஆரம்பிக்குது. தனுசு ராசியோட அதிபதி குரு பகவான். உங்க முன்னாடி இருக்கிற தடைகளை உடைக்கிற பவர் அவருக்கு மட்டும்தான் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா குருவோட அருள் உங்க அதிர்ஷ்டத்தை அப்படியே டபுள் ஆக்கிடும். திடீர்னு வர்ற பணத்தடைகளை நீக்கி பெரிய லாபத்தை கொடுக்கறது குருவோட பொறுப்பு. அந்த குருவோட எனர்ஜியை எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்னு ஒரு ஈஸியான ட்ரிக் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்னன்னா,
உங்க வீட்லயோ அல்லது நீங்க வேலை செய்யற இடத்துலயோ எப்பவுமே மஞ்சள் நிற பூக்கள் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இது கேக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கலாம், ஆனா குரு பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த மஞ்சள் நிறத்தை உங்க கண் பார்வையில படுற மாதிரி வச்சுக்கிறது மூலமா உங்க அதிர்ஷ்டத்தை நிஜமாவே இரட்டிப்பாக்க முடியும்னு ஒரு அற்புதமான விஷயத்த சொல்றாங்க. இது கூடவே வியாழக்கிழமைகள்ல சித்தர்கள், மகான்கள், அதாவது ராகவேந்திரர், ஷீரடி சாய்பாபா மாதிரியான மகான்களை வழிபடுறத வழக்கமாக்கிக்க சொல்றாங்க. அதோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சீக்ரெட் ஒன்னு இருக்கு. உங்க பர்ஸ்ல எப்பவுமே ஒரு சின்ன வசம்பு அல்லது லவங்கப்பட்டை வச்சுக்கோங்க. எதுக்கு தெரியுமா? உங்க கைக்கு வர பணம் வீணா செலவாகாம அப்படியே உங்ககிட்டயே தங்குறதுக்கான ஒரு வெல்த் ட்ராப் மாதிரி இது வேலை செய்யும்னு இந்த கட்டுரை ரொம்ப அடிச்சு சொல்லுது. இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். உங்கள் அதிர்ஷ்டத்தை ஈர்க்க நாம இதுவரைக்கும் பார்த்த சாதாரண பொருட்கள் எப்படி அந்த பிரபஞ்ச ஆற்றலோட சேர்ந்து ஒரு பெரிய மேஜிக் பண்ணுதுன்னு இப்ப நாம சமரைஸ் பண்ணி பாப்போம். இந்த சார்ட் கொஞ்சம் பாருங்க. நாம பார்த்த விஷயங்கள் எல்லாம் எவ்ளோ பெர்ஃபெக்ட்டா கனெக்ட் ஆகுதுன்னு உங்களுக்கே புரியும். மேஷ ராசிக்கு செவ்வாயோட எனர்ஜியை இருக்க துளசியும் செப்பு பாத்திரமும், சிம்ம ராசிக்கு சூரியன் மூலமா பணத்தை இருக்க அந்த சிவப்பு நிற கைக்குட்டை, தனுசு ராசிக்கு குரு பகவான் மூலமா வீண் செலவை தடுத்து பணத்தை தக்க வைக்க லவங்கப்பட்ட அல்லது வசம்பு. ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கிரகம் அந்த கிரகத்தோட எனர்ஜியை நம்ம பக்கம் திருப்புறதுக்கான ஒரு சிம்பிளான பொருள். இதுதாங்க அந்த செலஸ்டியல் ப்ளூ பிரிண்ட். கடைசியா உங்களுக்கான ஒரு கேள்வி. இந்த பிரபஞ்ச ஆற்றல்களோட உங்களை இணைச்சுக்க இன்னைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? நாம இவ்ளோ நேரம் பேசின இந்த விஷயங்கள் எல்லாம் வெறும் தகவலா மட்டும் இருந்துடக்கூடாது இல்லையா? இத உங்க அன்றாட வாழ்க்கையில, உங்க பர்ஸ்ல, உங்க பூஜை அறையில எப்படி அப்ளை பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான் நிஜமான அதிர்ஷ்டத்தை உங்க பக்கம் கொண்டு வரும். இந்த அலசல் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காவும் பயனுள்ளதாவும் இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களை அடுத்த ஒரு பிரத்யேகமான தொகுப்போட சந்திக்கிறேன்.